பரம பார்வதீபதையே அரகர மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாத சாஸ்திரி அனந்த கோடி நமஸ்காரம். எல்லாம் இல்ல எம்பெருமான அனுகிரகத்தால நமது சேனல் எல்லாம் நல்லபடியா பகவானுடைய நாம சங்கீர்த்தமா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன அப்படின்னா, பெரும்பாலான பேர் பெரிய சந்தேகங்கள் என்னென்ன அப்படின்னா, சார் எங்க காத்துல போனாலே சோம்பேறித்தனமா இருக்கு, வீடு திருஷ்டி இருக்கு சார், என்னமோ சூன்யம் வச்சா மாதிரியே இருக்கு சார், இதெல்லாம் எப்படி இவா கண்டுபிடிக்கிறான்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. ஒருத்தரனைய கேட்டார், வீடு கட்டி 12 வருஷம் ஆச்சு, அதுக்குள்ள ஒரு பையனுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, பேரம் பேத்தி பார்த்திருக்கார். அவர் என்னை கேட்கிறார், மாமா என் காத்துல அப்படியே திருஷ்டி பட்டா மாதிரி இருக்குங்கிற. எப்ப? 12 வருஷம் கழிச்சு. கிரகப்பிரவேசம் ஆகி கல்யாணம் ஆகி பேரம்பேத்திக்கெல்லாம் பெற்றெடுத்த அந்த வீட்டுல திருஷ்டி எப்படி வரும்? இது எப்படி கண்டுபிடிக்கிறது? முதல்ல மாமா என் காலத்துல சூன்யமா இருக்கு, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்க டெய்லி ஆட்டிடியூடு மாறும். உங்களுடைய ஆட்டிடியூட் அப்படியே மாறும் சார். வெளியில நல்லா சிரிச்சு பேசிட்டு இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸோட, ஆத்துக்குள்ள வரும்பொழுதே உள்ள வந்தோடனே உங்களை அறியாமையே ஒரு சோம்பேறித்தனம் வரும். ஆத்துக்குள்ள ஆத்துக்காராம்படியாலோ இல்ல தாத்தா பாட்டியோ இல்ல குழந்தைகளோ யாரோ ஒருத்தர் சலசலப்போட இருப்பா. இது எதனால அப்படின்னா, நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் இருக்கு இந்த பூலோகத்துல. சுவாமி பக்தி கம்மியா போனா இந்த சூன்ய இது உள்ள வரும். சூன்யம்னா என்ன அப்படின்னா, நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய இந்து கலாச்சார பிரகாரம் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம செய்யாமல் இருப்பதே நம்ம மகாலட்சுமி எலியில போறா. முதல்ல வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போடணும், சுவாமியில இடத்த தொடச்சு கோலம் போட்டு விளக்கேற்றணும், ஆத்துல கொஞ்சம் ஊதுபத்தியோ இல்லை சாம்பிராணியோ காமிக்கணும். இந்த 12 மணி வரைக்கும்லாம் தூங்கக்கூடாது, ஏன்னா இந்த காலத்துல வேற வழியே கிடையாது. பையன் ராத்திரி 2 மணி வரைக்கும் வேலை பார்க்கறான் ஐடியில, வெடிகாத்தால அவன் 11:30 மணி வரை 12 மணி வரைக்கும் தூங்குறான். அது என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர் ரூம்ல தூங்கணும். நம்ம பூஜை ரூம்ல நம்ம ஆத்துல இருக்கிறவா கொஞ்சம் நித்திய அனுஷ்டானத்தை பண்ண வேண்டும். முதல்ல எங்க அப்படின்னா, அன்னமா பானுகு, அன்னத்தை எங்க பரிபாலனம் பண்றாலோ அங்கேருந்து தான் ஆரம்பிக்கும். அந்த சமையல் ரூமை நல்லா தொடச்சி டெய்லி, அங்கதான் மகாலட்சுமி இருக்கா. அந்த ஸ்டவ்வுக்குலாம் அந்த காலத்துல அடுப்புக்கெல்லாம் கோலம் போட்டுட்டு அதை டெய்லி நமஸ்காரம் பண்ணிட்டு சமைப்பா. அதே மாதிரி அரிசிய பானையில போறதுக்கு முன்னாடி அன்னலட்சுமியை வச்சு அன்னபூர்ணி தேவியை வச்சு அக்ஷதைய 3 பிரதட்சணம் பண்ணுவா. அதுல இருந்து ஒரு பிடி அரிசி எடுத்து தர்மத்துக்கு வைப்பா, அதுக்கப்புறம் தான் சாப்பாடு. இதெல்லாம் இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, அடுப்பையே துடைக்கிறது இல்லை, எல்லாம் கேஸ். கொஞ்சமான தொடச்சி சமையல் ரூம்ல கொஞ்சம் கோலம் போடணும். சமையல் ரூம்ல எந்த சாமி போட்டோவும் கிடையாது. நீங்க அந்த கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் டிசைனா 4 ஆப்பிள் போட்டு வச்சிருக்கா, இந்த பக்கம் 4 காய்கறி போட்டு வச்சிருக்கா. அந்த இடத்துல ஒரு பிள்ளையார் இதையான நீங்க ஒட்டி வைக்கணும், இல்ல மகாலட்சுமியை ஒட்டி வைக்கணும். எந்த ஆத்துலயுமே சாமி ரூம்ல போட்டேன்னா, சமையல் ரூம்ல போனா பல டிசைனான இதெல்லாம் இருக்கே தவிர, டைல்ஸ்ல அந்த விநாயகர் பெருமானோ இல்லைன்னா மகாலட்சுமியோ ஒரு சுவாமியோட கல் இருக்கணும். சுவாமி நாங்க நான்வெஜ் அப்புறம் அதை எப்படி நாங்க அங்க வைக்கிறது அப்படின்னா, அது ஓரமாக வைக்கணும். சரி, உங்களுக்கு அந்த மனசு ஒத்து வரல அப்படின்னா, டெய்லி நீங்க சமையல் ரூமை தொடச்சி கோலம் போட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா சுவாமிக்கு பண்ணிட்டு பண்ணுங்க. அப்படி பண்ணும் பொழுது பில்லி சூனியங்கள் அகலும். கண் போல் இருக்காதும்பார்கள். நம்ம கண்ணே நமக்கு திருஷ்டி. நம்ம வளர்ந்துட்டே வரும், நல்லா ஆத்துல சமைச்சுட்டே இருப்பா. இன்னைக்கு சாம்பார் நல்லா வச்சிருக்கேன், எனக்கே நல்லா இருக்குன்னு டேஸ்ட் பாப்பா, எல்லாரும் சாப்பிட்டுருவா. சாயந்தரம் பார்த்தேன்னா வேற எதுலையானு உப்பு இல்லாம போயிடும். காலையில பண்ண சாம்பார் நல்லா இருக்குன்னு சர்டிபிகேட் கொடுத்தவா, சாயந்தரம் நமக்கு சைட் டிஷ் பண்ணும்போது என்ன வாந்தி வருது அப்படின்பா. அதே வாய் தான் காலையில டேஸ்ட் பார்த்தது, சாயந்தரம் பார்த்தேன்னா நம்மள திட்டுறா. என்ன அப்படின்னா, நம்ம கண்ணே நமக்கு திருட்டி. காலையில 10 பேர் பாராட்டிட்டால, ஆஹா சூப்பர் அப்படின்னு சாயந்தரம் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா போயிடுது. இதே மாதிரிதான் திருஷ்டியும் வரும். அவத்துல நல்லா இருக்காளே, நல்லா இருப்பாளே அப்படின்னு அவ சொல்லிட்டே போனா, அவளுடைய அந்த கர்ம வினைகளுடைய திருஷ்டிகள் நம்ம மேல விழும். அதனாலதான் அந்த சூன்யங்கள், சூன்யன்னா மறைமுகமாக ஏக்கத்துடன் இருப்பதுன்னு என்று பெயர். இதெல்லாம் மந்திரம் இல்லை. யாரும் சூன்யம் வச்சுட்டாலும் நீங்க தயவு செய்து அதை நினைக்காதீங்க. அது ஏக்கத்தில் பார்ப்பது.
அதுதான் நமக்கு கொஞ்சம் வளர்ச்சியை கம்மி பண்ணும். அதுக்கு என்ன பண்ணணும்? யாரை வழிபடணும்? அம்பாளை வழிபட வேண்டும். முதல்ல எந்த அம்பாள்? மகாபராசக்தி. என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த பண்டகாசுரன் ஒரு பெரிய அசுரன் இருந்தான். அவனை ஜெயிக்கிறதுக்குள்ள அம்பாள் பட்ட பாடு இருக்கே, அவ்வளவு பெரிய பாடு. என்னென்னவோ பண்ணி பார்க்கிறான், ஒண்ணுத்துக்குமே சரிப்பட்டு வரமாட்டேன். அப்ப இந்த பண்டகாசுரன் என்ன பண்ணான் தெரியுமா? பெரிய வேலை ஒண்ணு பண்ணான். அம்பாள் அடிமையாக்கணும் வந்தான். என்ன? எந்திர தந்திர சூன்யமா வச்சான். எந்திர பூஜைன்னு ஒண்ணு இருக்கு. கோவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு அடியில கும்பாபிஷேகத்துல எந்திரம் வைப்பான். எந்திர சக்தி, பிம்ப சக்தி, சுவாமி விக்கிரக சக்தி. மேல பார்த்தீங்கன்னா விமானத்துல ஒரு சக்தி இருக்கும். இந்த 3 சக்தி ஒன்னா இருக்கும். விமானத்திலயும் எந்திரம் வைப்பா, நடுப்புற சுவாமி இருப்பார், அதுக்கு அடியில எந்திரம் வைப்பா. ஏன்? எந்திர சக்தி தான் முதல்ல கூப்பிட்டு சொல்லும். இந்த பண்டகாசுரன் என்ன பண்ணான்னா, எந்திரத்துல வச்சு அம்பாளை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டான். அம்பாள் வந்து பக்திக்கு வந்துருவான். அவன் பூஜை பண்ண அவன் அசுரன் தான். ஆனா எப்படி பூஜை பண்ணா? ஓம் பாமாஹி நமஹ, ஓம் ஜேட்டாஹி நமஹ, ஓம் கணிட்டிகாஹி நமஹ அப்படின்னு அம்பாள அர்ச்சனை பண்ணிட்டே இருக்கான். தபஸ் பண்ணல, பூஜை பண்றான் எந்திரத்துல. ஓம் சக்தியே போற்றி, பராசக்தியே போற்றி, ஆனந்த ரூபினியே போற்றி, கற்பக வல்லியே போற்றி அப்படின்னு அந்த யந்திரம், எந்த யந்திரம்? ஸ்ரீ சக்கரத்துல பூஜை பண்றான். அம்பாள் பண்ண பண்டகாசுரன் பண்ண அம்பாள் வந்து உட்காந்துட்டான். அம்பாளை சொல்றான், நீ எனக்கு இன்னில ஏன் சொல் பேச்சு கேட்கணும்ட்டான். இதுதான் வந்தது. இது சூன்யம் அல்ல. பண்டகாசுரன் தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்காக அம்பாளை பிடிச்சு உட்கார வச்சுட்டான். விடுதலை பண்ணவர் பிள்ளையார். அப்படிப்பட்ட இந்த பண்டகாசுரனை விடுதலை பண்ண எதுக்காக இது அப்படின்னா, அந்த காலத்துல இருந்தது. ஒரு உதாரணம் புராணத்திலிருந்தே அம்பாள் வழிபட்டா. அப்ப என்ன அப்படின்னா, இதுக்கு நம்பாத்துல இந்த திருஷ்டிலாம் போகணும்னா என்ன சுவாமி பண்றது அப்படின்னா, ஒரே ஒரு வழி. நீங்க என் காலத்துல கந்திருஷ்டி இருக்குன்னு நீங்க பயப்பட வேண்டாம். பில்லி சூனி யாரோ வச்சுட்டாலும் நீங்க உங்களால கண்டுபிடிக்க முடியாது. யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. பகவான் பரமேஸ்வரனே கண்டுபிடிக்க முடியாது. சூன்யம் அது ஒரு மகா பராசக்தியான ஒரு விஷயம். அதை யார் ஒருவன் அனுப்புகிறானோ அது நேர்மையாக இருந்தால் அவன் யாருக்கு அனுப்புகிறானோ போய் வேலை செய்யும். இல்லை என்றால் திரும்பி அவனிடமே போய் சென்று அவனையே கேள்வி கேட்கும். இந்த பில்லி சூனியெல்லாம் போகாதீங்க தயவு செய்து. எல்லாம் நல்லபடியா வாழ்க்கையில நல்லதே நடக்கும். சுவாமியை தவிர வேற யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட இந்த அம்பாளை என்ன செய்யறான் அப்படின்னா, பண்டகாசுரன் அம்பாளை கூப்பிட்டு பூஜை பண்ணி உட்கார வச்சுட்டான். நீங்க ஆத்துல சுவாமியை வழிபடுங்கோ, அப்படியே அம்பாள் பிரத்யட்சமா நம்ம மாத்திர வந்து நிற்பா. எந்த ஒரு திருஷ்டியும் வராது. எதுக்காக அதை சொல்ல வரோம் அப்படின்னா, இது நிவர்த்தி பண்ணுவது எப்படி மாமா? கண் திருஷ்டி எப்படி நிவர்த்தி பண்ணுவேன்? பில்லி சூனியம் இருக்குன்னு எப்படி நாங்க நிவர்த்தி பண்றது? இதெல்லாம் எப்படி போகிறது? இதுக்குன்னு பெரிய ஹோமங்கள்லாம் பண்ணணுமா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் நீங்க பண்ண வேண்டாம். ஒரே ஒரு வழி சொல்றேன், கேட்டுக்குங்க. ஆத்துல தணல் போட்டு வெண்கடுகு, சாம்பிராணி, வெண்கடுகு போடணும், சாம்பிராணி, வேப்பிலை பொடி, வில்வ பொடி, அருகம்புல், இது 3 பொடியா ஆக்கி வச்சுக்குங்க. கடையில எல்லாம் நிறைய பொடி கொடுக்குற அதெல்லாம் வேண்டாம். வேப்பிலையை நல்லா காய வச்சு நீங்க பொடி பண்ணிக்கோங்க. வில்வத்தை காய வச்சு நீங்க பொடி பண்ணிக்கோங்க. அருகம்புல்ல காய வச்சு மிக்சியில அரைச்சி பொடி பண்ணிக்கோ. எல்லாம் வந்து எல்லாமே மருந்து ஐட்டம் தான். அதுல கொஞ்சம் வயத்துக்கு போட்டிருந்தா கூட ஒன்றும் ஆகாது. வெண்கடுகு மட்டும் கடையில வாங்கிக்கிங்கோ. சாம்பிராணி நல்ல சாம்பிராணியா கொஞ்சமா போட்டு இந்த பொடிகளை சேர்த்து ஆத்துக்குள்ள போடுங்க. பில்லி சூனியம் பெரும்பகை அகல வல்ல பூதம் வல்லாசிர பேய்கள் அல்லல் படுத்தும் அடங்கா முனியும். இப்ப என்ன சொல்றார் கந்த சஷ்டியில? எப்படிப்பட்ட பில்லி சூனியமாக இருந்தாலும் இந்த புகையை கண்டா ஓடிவிடும். அதுக்குதான் சாம்பிராணி போடுறது. சில பேராத்துக்கு உள்ள போனேன்னா அப்படி ஒரு தெய்வீக வாசனை அடிக்கும். காலையில அவாத்து மாமா பூஜை பண்ணிட்டு ஆபீஸ் போயிருப்பார். ஆனா அவத்துல 12 மணி வரைக்கும் அந்த ஹால்ல அப்படி ஒரு வாசனை இருக்கும். அங்க சுவாமிக்கு அபிஷேகம் பண்றார். காலையில அழகான ஊதுபத்தி ஏற்றி வைக்கிறார். புஷ்பங்கள், வாசனையான புஷ்பத்தெல்லாம் பூஜை பண்றார். அந்த அந்த புஷ்பம், அந்த வாசனைகள் எல்லாம் அவ்வாத்துல அப்படியே மங்களகரமா சுவாமியே வந்து உட்கார்ந்து பாரு. அதனால என்ன ஆகும்னா, அந்த பில்லி சூனியெல்லாம் வாசல்ல இந்த திருஷ்டி கிச்சிலாம் இருந்தா கூட இங்க எஃபெக்டே பண்ணாதான். அதனால இந்த அருகம்புல் பொடி, வில்வப்பொடி, வேப்பிலை பொடி, வெண்கடுகு, சாம்பிராணி இதை வச்சு வெள்ளி செவ்வால காலையிலும் சாயங்காலமும் போடுங்க. இதை போட்டேன்னா திருஷ்டியே வராது.
பயப்படவே வேண்டாம். ஆத்துல நிறைய சுபகாரியங்கள்லாம் நடத்தி கொடுப்பார் பகவான். மகாலட்சுமியிலேருந்து நம்ம குலதெய்வத்திலேருந்து காவல் தெய்வத்திலேருந்து எல்லாம் நம்மளோட வந்து உட்காந்துக்கும். அதனால இந்த பில்லி சூனியம் வீடு திருஷ்டிக்கெல்லாம் இதே மாதிரி நீங்க கண்டிப்பா வேப்பிலையை நல்லா காய வச்சு அரைச்சு, அதே மாதிரி வில்வத்தை காய வச்சு அரைச்சு, அருகம்புல்ல காய வச்சு அரைச்சு எல்லா பொடியும் ஒன்னாக்கி சாம்பிராணி வெண்கடுகு எல்லாம் கொஞ்சமா போட்டு ஆத்துல போடுங்க. நீங்க பாருங்க உங்க ஆத்துல எப்படி தாண்டவம் ஆடுறா பாருங்க அம்பாள். சூப்பரா இருப்பா அம்பாள். அம்பாள் வந்து பண்டகாசுரன் வந்து பெரிய அசுரன். ஆனால் அவன் பக்தி இருந்தது பார்த்தீங்களா, அதுக்குதான் அம்பாள் போய் உட்கார்ந்தான். நல்லோர்க்கும் தீயோர்க்கும் அருள்கின்ற சிவனே, பண்ணார்க்கும் பற்றவர்க்கும் பகர்கின்ற பறைய. என்ன சொல்ற சிவபெருமான், நீ நல்லவனா இருந்தாலும் சரி கெட்டவனா இருந்தாலும் சரி, நீ எவ்வளோ பெரிய உலகார பாலகனாக இருந்தாலும் சரி, என்னை ஒரு நாள் ஒரு நிமிடம் நினைத்தால் உன்னிடம் வருவேன். ஒரு வாட்டி நீ அவன்கிட்ட போயிட்டேன்னா அப்புறம் நீங்க திருப்பி தப்பு பண்ண மாட்டேன். நிறைய தப்பு பண்ணிட்டே இருப்பேன் வாசல்ல. ஆனா ஒரு வாட்டி உள்ள போயிட்டேன்னா இது கோர்ட்டு ஜெயில் மாதிரி. ஒரு வாட்டி உள்ள போயிட்டேன்னா ஜெயிலுக்குள்ள போயிட்டேன்னா, ஜெயிலுக்கு போயிட்டு வந்த வெளியில வந்தேன்னா அவனுக்கு அவமானமாகும். நல்லா இருந்தவன் யாரும் ஜெயிலுக்கே போகக்கூடாது. இந்த சனி பகவான் அப்ப புடிச்சுக்கணும். அதை சொல்றேன் என்னன்னு. அப்ப இதே மாதிரி இருந்தால் பூஜை செய்தால் பில்லி சூனியம் வராது. யாரானு பில்லி சூனியம் சொல்லி காசெல்லாம் செலவு பண்ணி ஏன் பையின்னு இருக்காதீங்க. பில்லியும் கிடையாது சூனியம் கிடையாது, திருஷ்டிகள் ஒன்னும். இது என்ன அப்படின்னா நம்ம மாத்து வழியாவே இந்த துர்மரணம் அடைந்தது துர்பிசாசுகள் அதெல்லாம் போயிருந்தா இதே மாதிரி நம்ம மாத்துல இந்த பூஜைகள் எல்லாம் பண்ணாம இருந்தா நம்ம மாத்துல வந்து உட்காந்துக்கும். நம்ம யாரு நம்ம காலில் முதல்ல ஏறும். ஆமா, அதனால அழகா ஆத்துக்கு வந்தேன்னா தெய்வ அம்சமாக கொஞ்ச நேரமான ஆத்துல இருங்கோ எல்லாரும். அதுக்காக சுவாமிகிட்ட போயிட்டு டாயர்லாம் போட்டுன்னு போகாதீங்க. தயவு செய்து சுவாமிக்கு வேஷ்டி கட்டிண்டு அந்த 2 நிமிஷம் சுவாமிகிட்ட போகும்போது அழகா பூஜை பண்ணுங்க. பூஜை பண்ணி அதுக்கப்புறம் நீங்க என்ன லௌகீக வாழ்க்கையில எப்படி வேணா இருந்துக்குங்க. சுவாமிகிட்ட போய் ஒரு விபூதியா நட்டுங்க. மந்திரமாவது நீரே அப்படின்னு ஒரு விபூதி எட்டுக்குங்க. அம்பாலையும் குங்குமம் இட்டுக்குறோம், குங்குமம் இட்டுங்க. சீச்சூட்டம் போட்டுக்கோ, போட்டுக்குங்க. கோபி இட்டுக்கோ, கோபி இட்டுக்குங்க. ஆனால் இந்து சமய சமாச்சார கலாச்சார பிரகாரம் எல்லாரும் இதே மாதிரி இருந்து எல்லாம் ஒரு பேய் பிசாசு கூட நம்மள அண்டாது. நம்ம தான் பேய் பிசாசுக்கே தலைவன். அதனால அதெல்லாம் நம்மளை பார்த்து ஓடணும். அதனால எல்லாரும் இதை ஆத்துல செய்யுங்க. எம்பெருமானுடைய அனுகிரகத்துல எல்லாம் நல்லபடியா இருக்கும். யார் எதுக்கும் பயப்படலாம். ஜெய் ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா.